நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு ஒரு கூட்டத்தாருக்கு வந்து தர்மங்களை வாரி வாரி வழங்குறாங்க பைத்துல் மால்ல இருந்து. அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், ரொம்ப நல்லவர் என்று அறியப்பட்டவர். அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, இவ்வளவு தங்கமான ஒரு மனுஷன் இருக்கார், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. அப்ப அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு கேட்டா, வல்லாஹி இன்னி ல உராஹு மூமினன், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து மூமின் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்கள்ல சில பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, சில பேருக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர் என்ன சாத் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வல்லாஹி இன்னி ல உராஹு மூமினன், அவர் மூமின் நான் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க விட்டுவிட்டீங்களே, இவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஆளுக்க, இவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னு மூமின்களுக்கு மத்தியிலேயே வேறுபாடு காட்டி அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அவ் முஸ்லிமன் அப்படி சொல்லாத, முஸ்லிமா நினைக்கிறேன்னு சொல்லு. முஸ்லிம்னா வெளிப்படையான செயல் நல்லா இருக்குன்னு அர்த்தம், மூமின்னு சொன்னா உள்ள நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீ முஸ்லிம்ங்கிற வார்த்தையை சொல்லலாமே தவிர மூமின்ங்கிற வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே பேசாம இருந்துக்கிறார். 3 தடவை அவர் திருப்பி திருப்பி இதை சொன்ன பிறகு 4வது தடவை சொல்றாங்க, அவருக்கு நான் கொடுக்காம இருந்தனால கெட்டவன் அர்த்தம் கிடையாது, நான் வந்து ரொம்ப விருப்பமான ஆட்களை விட்டுட்டு விருப்பம் இல்லாத ஆளு கூட கொடுப்பேன் சில நோக்கங்களுக்காக வேண்டி, அதனால இந்த விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணாத, ஆனா மூமின்னு சொல்லி இந்த சர்டிபிகேட் கொடுக்கிற வேலை நீ செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குது? எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு மனிதருடைய வணக்கம், தோற்றம், பழக்க வழக்கம், பண்பாடு இதெல்லாம் சிறப்பா தெரிஞ்சுன்னு சொன்னா அவர் கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு வேண்டியவர், அவருக்கு நிச்சயமா இறையச்சம் இருக்கிறது, அவர் உள்ள அப்படி பர்ஃபெக்ட்டா இருக்கும், நிச்சயமா அவர் சொர்க்கவாசி தான் என்கிற மாதிரியான தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமான்னு கேட்டா, சாத் இப்னு அபி வக்காஸ் போன்ற சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபிக்கு அந்த அதிகாரம் இல்லை. இந்த சாதுங்கிறவர் யாரு? 10 பேர் நிச்சயமா சொர்க்கம் போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயின் அடிப்படையில் சொன்னார்கள், அவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த சாது அவர்கள் ஒரு ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, உனக்கு அந்த ரைட் கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்? ஒரு மனிதருடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய தோற்றம், அவர் சமுதாயத்துக்கு ஆற்றிய தொண்டு, அவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்து தலைவர் இருக்கிறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், அதனால அவரை எப்படி அல்லாஹ் நல்லவர் நீங்க சொல்ல முடியும்? அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டியவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் மகான் என்று எப்படி சொல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல வந்து ஒரு அறிவுரை சொல்லி நம்ம திருத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எந்த மனுஷனையும் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் நல்லவர் நினைக்கலாம், நம்முடைய கொடுக்கல், நம்முடைய வாங்கல், நம்ம நல்லா தான் நம்பி கொடுக்கலாம், இவர்கிட்ட நம்ம வேலையை கொடுக்கறதுக்கு வேண்டாம் நல்லவர் கெட்டவர்னு தீர்மானிக்கலாமே தவிர மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு என்னமோ அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்கிற மாதிரியான விஷயத்துல முடிவெடுப்பதாக இருந்தால் அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது.